கருவாடு குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கருவாடு அதில் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் துண்டு கருவாடு சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த கருவாடு இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கருவாடில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால் உப்பு எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்லா லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு கருவாடு ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆகணும். அந்த மாதிரி ஆனதுக்கப்புறமே நம்ம எடுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் செய்யுங்க, அப்போ அது டேஸ்ட் நல்லா இருக்கும். இல்லை எந்த எண்ணெய் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா நல்லா அந்த புளிக்குழம்பு, கருவாட்டு குழம்பு, மீன் குழம்புலாம் நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா வெந்தயம், ஒரு கொஞ்சமாக லைட்டாக வெந்தயம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ரெண்டையும் நல்லா பொரிய விடுங்க. கடுகு ஃபுல்லாக வெடித்து அந்த சலசலப்பெலாம் நின்னதுக்கு அப்புறமேட்டு ஒரு 4-5 பூண்டு பல் தட்டி வச்சுருக்கிறேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மைய அரைக்கணும், இல்லை நச்சு போட்டிங்கன்னா போதும். அதில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பெரிய வெங்காயமும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயத்தில் செஞ்சீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டிங்கன்னா தான் ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கும். வெங்காயத்துக்கு கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். பொடியை கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கிட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா தக்காளி நல்லா சீக்கிரமாக வதங்கிரும்.
தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எப்பயுமே எந்த குழம்பு வச்சாலும் மசாலா சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சிம்மில் வச்சுட்டு அதை கிளறி விட்டுக்கோங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு ஒரு எலுமிச்சம்பழ அளவு சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். அந்த புளி நல்லா கரைச்சிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே வந்துட்டு நீங்கள் தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ. நம்ம இன்னைக்கு கொஞ்சம் குழம்பு கம்மியாக தான் பண்ணுறோம், அதனால் நான் தண்ணி கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குழம்பு அதிகமாக வேணும் அப்படின்னா தண்ணி நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கருவாடில் நம்ம வறுக்கும் போது உப்பு சேர்க்கலை. இப்போ குழம்புக்கு வந்து வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் சேர்த்துருக்குறோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு அதை ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அப்போவே உப்பு இல்லை காரம் பத்தலை அப்படின்னா இப்போவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இதை நம்ம என்ன பண்ணணுன்னா ஃபுல்லாக அடுப்பை வந்து ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து மூடி வச்சு வேக வைக்கலாம். கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க. அந்த குழம்பு வந்து நல்லா வந்து பச்சை வாசம் போய் நல்லா கொதிச்சு அந்த எண்ணெயில் பிரிஞ்சு மேலே வரணும். இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை திறந்து பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா மேலே வந்து எண்ணெயில் பிரிஞ்சு வந்துருச்சு. குழம்புமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியாக வந்துருச்சு. இப்போ நமக்கு நல்லா இன்னுமே நல்லா வந்து அதை வந்து வற்ற வைக்கிறோம். திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு வேக வச்சுருக்கேன். குழம்பு இன்னுமே நல்லா கெட்டியாக வரணுன்றக்காக. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கெட்டியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்துட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற துண்டு கருவாடு இதை வந்து இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா மூடி வச்சு சிம்மில் வச்சுருங்க. இப்போது லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அடுப்பை வச்சு மூடி வச்சு கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸு திரும்ப அதை அந்த கருவாடோடு சேர்ந்து குக் பண்ண விடுங்க. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வற்றி நமக்கு வந்து குழம்பு வந்து கருவாடு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வந்து சாப்பாட்டில் போட்டு பரட்டி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
உங்களுக்கு நல்ல குழம்பு மாதிரி தண்ணியே வேணும் அப்படின்னா தண்ணி மட்டும் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. கருவாடு ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி போட்டிருக்கனால நல்லாவே வெந்திருக்கும். அவ்வளோதான், ஈஸியான கருவாடு குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.